இன்னைக்கு நம்ம தனுஷ் அவர்கள் டைரக்ஷன் பண்ணி அவர் ஹீரோவா நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்க இட்லி கடை படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இட்லி கடை படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். நம்ம ஹீரோ தனுஷோட பேர் தான் முருகன். முருகனுடைய அப்பா தான் சிவனேசன். சிவனேசன் கிராமத்தில் ஒரு இட்லி கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு. சுத்துப்பட்டில் இருக்கிற எல்லா கிராமத்துலேயும் அந்த இட்லி கடை தான் ரொம்பவே ஃபேமஸான இட்லி கடை. ஆனால் நம்ம ஹீரோ முருகன் இப்போ கிராமத்தில் அவருடைய அப்பா கூட இல்லை. இப்போ அவர் வெளிநாட்டில் பேங்காக்கில் ஒரு மிகப்பெரிய ரெஸ்டாரண்ட்டில் ஒரு மேனேஜராக இருக்கார். அந்த மிகப்பெரிய ரெஸ்டாரண்ட்டுடைய ஓனர் தான் நம்ம சத்யராஜ் அவர்கள். சத்யராஜுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஓனரான சத்யராஜுடைய பொண்ணை நம்ம ஹீரோ முருகன் காதலிக்கிறாரு. அவங்க 2 பேருமே காதலிக்கிறதுனால சத்யராஜும் ஓகே சொல்லி அவங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. பேங்காக்கில் கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்க அதே நேரத்தில் ஹீரோ முருகனுடைய அப்பா சிவனேசன் உயிரிழந்துட்டதா தகவல் வருது. அதனால் முருகன் கல்யாண வேலையை பாதியிலே விட்டுட்டு தன்னுடைய அப்பாவுடைய இறப்பு செய்தி கேட்டு இந்தியாவுக்கு வராரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ முருகன் அவருடைய அப்பாவுக்கான இறுதி சடங்கை செஞ்சு முடிக்கிறாரு. அப்பா இறந்து போன சோகத்தில் அம்மாவும் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்காங்க. அப்பா இறந்ததும் அம்மாவும் உடனே இறந்து போகிறாங்க. அடுத்தடுத்து அப்பாவும் அம்மாவும் இறந்து போக முருகன் ரொம்பவே சோகத்தில் இருக்காரு. அடுத்து அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு குழப்ப நிலைக்கே போயிடுறாரு. ஒன்று மறுபடியும் பேங்காவுக்கு கிளம்பி போய் ஓனருடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா தன்னோட பாசமான அப்பாவும் அம்மாவும் ஆசைப்பட்ட மாதிரி அப்படியே சின்ன இட்லி கடையை எடுத்து மறுபடியும் நடத்தணும். இப்படி ஒரு மன போராட்டத்திலையும் குழப்பத்திலையும் இருக்கிற நம்ம ஹீரோ அடுத்து என்ன முடிவு எடுத்தாரு? அப்பா ஆசைப்பட்ட மாதிரி இட்லி கடையை எடுத்து நடத்தினாரா? இல்லை அவர் காதலிச்ச பொண்ணு தான் முக்கியம் அப்படின்னு கிளம்பி போயிட்டாரா? நம்ம ஹீரோ முருகன் என்ன முடிவு எடுத்தாரு? அவர் எடுத்த முடிவில் அவருக்காக காத்துட்டு இருந்த தடைகளும் பிரச்சனைகளும் என்ன? அந்த பிரச்சனைகளையும் தடைகளையும் அவர் சாதனையாகவும் வெற்றியாகவும் மாற்ற அவர் என்ன முயற்சி எடுத்தார் அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் நம்ம தனுஷ் அவர்கள் நான் ஒரு நடிகன் மட்டும் இல்லை, நான் ஒரு சிறந்த இயக்குனர் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காரு. இப்போ ரிலீஸ் ஆகிற எல்லா படங்களுமே ஆக்ஷனு, ஃபைட்டு, கன்னு, ரத்தம் தெறிக்கிற அளவுக்கான வயலன்ஸு அப்படின்னு கொட்டி கிடக்குது. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு ஃபீல் குட்டான எமோஷ்னலு, சென்டிமெண்ட்டு, அப்பா பையன் பாசம் அப்படின்னு ஒரு சூப்பரான ஃபீல் குட் மூவியாக டைரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காரு நம்ம தனுஷ் அவர்கள். தனுஷ் அவர்களுடைய நடிப்பை சொல்லவே தேவையில்லை. அவர் எப்பயும் போல் நடிப்பு அரக்கந்தான். பர்ஃபார்மன்ஸ்லையும் சென்டிமெண்ட்லையும் பின்னிட்டாரு. அருண் விஜய் ரொம்பவே சூப்பராக அவருடைய கேரக்டரை பண்ணியிருக்காரு. ஆக்டர் நித்யா மேனன், ஆக்டர் சத்யராஜ், போலீஸ் கேரக்டரில் வர ஆக்டர் பார்த்திபன், ஆக்டர் சமுத்திரக்கனி அப்படின்னு எல்லாருமே அவங்களுடைய ரோலை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. எல்லாருடைய கேரக்டரையும் தனுஷ் அவர்கள் ரொம்பவே சூப்பராக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காரு. படத்தில் வந்திருக்க சென்டிமெண்ட் சீன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே படம் பார்த்து கண் கலங்குவீங்க. டோட்டலாக இட்லி கடை படம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சூப்பரான ஃபீல் குட்டான படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணுங்கள். ஒரு சூப்பரான ட்ராமா சென்டிமெண்ட் கலந்த ஆக்ஷன் படமாக இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த இட்லி கடை படம். டைரக்டராகவும் நடிகராகவும் ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில் ஜெயிச்சிருக்காரு தனுஷ் அப்படின்னே சொல்லலாம். ஒரு நல்ல படம். கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சில சுவாரஸ்யமான சினிமா தகவலோடையோ இல்லை ஒரு சூப்பரான படத்தோடையோ மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.